2024 மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு ஹாப்பி 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 நியூ இயருங்க. இந்த வருடம் நிறைய விஷயத்தை ஜெயிக்கக்கூடிய ராசியில் ஒரு ராசி மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு. நிறைய பேருக்கு ஒரு பயம், புரியாத கவலை அப்படின்றது மிதுனத்துக்கு இருந்தது. இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா பயம்ன்றதே உங்களுக்கு விலகிடும். மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் உங்களாலேயே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆண்டு 2024. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2024 முடியறதுக்குள்ள இந்த வருஷம் உங்கள் கேலண்டரில் ஒரு முக்கியமான வருஷமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம நினைப்போம் காலேஜ் இந்த டைம் தான் போனோம், ரொம்ப சூப்பர்ப்பா, இந்த டைம் தான் கல்யாணம் ஆச்சு, இந்த டைமில் தான் வீடு வாங்கினோம் அப்படின்றதெல்லாம் ஒரு லேபிள்டு இயராக இருக்கும் இல்லையா? அது இந்த மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளான்ஸ் உங்களுக்கு வரும். எப்படிப்பட்ட டிஃபிகல்ட்டான பொசிஷனை கூட நீங்கள் பிளான் பண்ணி அந்த பிளானை ஜெயிக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா பிரச்சனைகள் தீருங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். எதிரிகள் விலகுவர். நீங்கள் புரியாமல் கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ புரிஞ்சு நடக்கக்கூடிய அபரிவிதமான ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகவே இது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரெஷர், தூக்கமின்மை இதெல்லாம் குறைஞ்சு மன அமைதி கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வருடம் தான் இந்த 2024. ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் பன்மடங்காக உயரும். ஆசைகள் அவ்வளவு சூப்பராக நிறைவேறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் குரு, அந்த 12ஆம் வீட்டுக்கு குரு வரும்போது அது சுப செலவுகளாக ஆகும். புது வாகனங்கள் வாங்குவீங்க. அம்மாவுக்கு நிறைய விஷயங்கள் திருப்தியாக பண்ணுவீங்க. ஆடை ஆபரணங்கள் நீங்கள் சேர்ப்பீங்க. குதூகலமாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. என்னமோ நிறைய புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஆண்டாகவே இந்த மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இது இருக்கும். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் போகிறோம், அவ்வளவு விஷயமும் அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா மிதுனம் அப்படின்னாலே புதன், உங்களுக்கு 4ஆம் வீடும் புதன், அந்த புதனில் தான் கேது இருக்குது. ஸோ அந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது எதில் அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஜாப் கிடைச்சிடுச்சு, கிடைக்குமான்னு இருக்கீங்க, பிடிக்காமல் வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு பயங்கரமாக இருக்குது, ஒரு வேலை கிடைச்சிடுச்சு, உடனே இதை பழைய வேலையை விட்டுட்டு அது கன்ஃபார்ம் ஆகாமல் புது வேலைக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஸோ எதுலேயுமே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் யோசிங்க. அண்ட் எந்த பாயிண்ட்லேயும் ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வேண்டாம். உங்களுடைய சரிவு அப்படின்னா ஆர்கியூமெண்ட் மட்டும்தான். ஸோ யோசிச்சு நிதானிச்சு செயல்படும் போது உங்களுடைய புதன் கேது அங்கே இருக்கிறதுனால அந்த யோசனை ஞானத்தின் அடிப்படையில் போய் நிறைய ஆலோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி செயல்பட முடியும். அதே மாதிரி தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இது எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்கு. தாய் தந்தை வழி வரவேண்டிய கடன்கள் உங்களுக்கு வசூலாகும். அதே மாதிரி பணம் வரும். டிப்ரெஷன்ற வார்த்தை மறந்துருங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், பயம் அப்படின்றத போயிடும். நிம்மதியான தூக்கம் நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு, அதுவும் பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் தொலைச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அப்பாடி நம்மளா இவ்வளோ தெளிவாக வந்துட்டோம், இவ்வளோ தெளிவாக பிளான் பண்ணிட்டோமே,
சூப்பர்ரா அப்படின்னு தன்னையே தான் பாராட்டிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேது வந்து நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கும், நிறைய நிவர்த்திகள் கிடைக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஆரோக்கியத்தில் வந்து என்னன்னே புரியலையே, ஒரே டென்ஷனாக இருக்கே அப்படின்றவங்க கூட மாற்று மருந்து அவங்க கண்ணுக்கு பட்டு அதை கரெக்டாக கால்குலேட் பண்ணி அது தெளிவு பெற்று ஞானம் பிறந்து பெரிய பெரிய விஷயத்துலேருந்து கூட அவங்க வெளியில் வந்துட முடியும். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தா ப்ரெஷர் கேர்ஃபுல்லாக இருங்க, கொலஸ்ட்ரால் கேர்ஃபுல்லாக இருங்க, டயபெட்டிஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குரு பகவானுடைய பிரார்த்தனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அப்லிஃப்ட்மெண்ட்டை கொடுக்கும். அண்ட் நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு அப்படின்றது ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப 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 சிறப்பு. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. 12ல் குரு வரும்போதும் சுப செலவுகளாக தான் இருக்குமே ஒழிய ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஸோ நீங்கள் இதுக்கு முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கேதுனுடைய வழிபாடு. கேது அப்படின்னு சொல்கிறது விநாயகர்னுடைய வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளுங்க. பொறுமையாக ஆலோசிங்க, சொல்கிறத கேட்டு தென் ப்ரொசீட் பண்ணுங்க. கன்ஃபார்ம்டு ரிசல்ட்டோட ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒரு ஜாபில் ஆர்டர் வந்தால் கூட இப்போ அவசரம் வேண்டாம். அந்த அவசரம்ன்ற விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு அவசரம் இல்லாமல் ஞானத்தோட, கேது ஞானகாரகன், ஞானத்தோட நீங்கள் செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அப்லிஃப்ட்மெண்ட் நல்லா இருக்கும். 8ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் 9ஆம் வீட்டுக்கு மாறுறார், அதுவுமே சூப்பர். ஸோ இப்போ சனி பகவானும் சூப்பர், அதில் 10ஆம் வீட்டில் ராகு. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும், இருந்தால் தான் அவங்க தொழில் ஜீவனாம்சம் சூப்பராக பண்ண முடியும்னு வரும். ஸோ 10ல் ராகு குருவோட வீட்டில் இருக்கிறது மேலும் சிறப்பு. உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியோடு நீங்கள் மேட்ச் பண்ணி உங்களுடைய ஆரோக்கியம்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து எது எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்து எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கனில் வரக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி எந்த டாக்டர்கிட்ட எப்படி போகணும் அப்படின்னு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு எதுக்குமே பயப்படாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபெயிலியர் சம்திங் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தமாக 4 டாக்டர்கிட்ட போய் 4 டாக்டர் சொல்கிறத காது கொடுத்து கேட்டு அந்த 4ஐயும் அனலைஸ் பண்ணி அதில் 4 பேர் சொன்னது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து நீங்கள் அந்த டயக்னோசிஸ் கரெக்டாக பண்ணி நீங்கள் அதுக்குண்டான மாற்று மருந்து எடுக்கும்போது எப்படிப்பட்ட ஆரோக்கிய சிக்கலாக இருந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக உங்களுக்கு வெளியில் வர முடியும். குரு பகவானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச குருவை ரொம்ப கும்பிடுங்க. மகான்களுடைய சந்திப்பு இப்போ சிறப்பாக கொடுக்கும். சித்தர் வழிபாடு நிறைய விஷயத்தில் உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கும். எக்ஸசைஸ் ரொம்ப 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 முக்கியம். இந்த வருடம் பிறக்கிறதே மக நட்சத்திரம் சிம்ம ராசி அப்படின்றது உங்களுக்கு 3ஆம் வீடு, சூரியனுடைய வீடு. ஸோ சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணுங்க. மேலும் 1/1/2024 கூட்டினீங்கன்னா 10 வரும். ஸோ 1 and 10 அகெயின் வந்து சூரியன் பஞ்சமி அப்படின்றது தான் பிறக்குது. ஸோ இது கேது, கண்ணியில் கேது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு விநாயகர்னுடைய வழிபாடு, சூரிய நமஸ்காரம், கணபதி ஹோமம் நீங்கள் பண்ணுறது, ஞானம் பெற்றவர்களோட நீங்கள் பேசுறது, காது கொடுத்து கேட்டு அதை அனலைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுடைய சிக்கல்கள் எல்லாமே மறைஞ்சு நிறைய விஷயங்கள் உங்களால் உங்களுக்கும், உங்களால் உங்கள் ஆரோக்கியத்தும், உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கும், உங்களால் உங்களை நம்பியவர்களுக்கும் பெரிய லெவலில் அப்லிஃப்ட்மெண்ட் கொடுத்து நீங்களும் பயம் போக்கி தெளிவு பெற்று அப்பாடி திருப்திடாப்பா அப்படின்ற ஒரு நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு தான் இந்த 2024 உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலமாகவே மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இருக்கு. மேலும் விவரங்களுக்கு 9842266555